Hi guys, welcome back to JP World Channel. நான் உங்க JP. தமிழகத்துல ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற இந்த ஒரு தருணத்துல தேர்தல் பிரச்சாரங்கள் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, நம் தமிழர், பிஜேபின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டிகளா இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல எப்படியாவது கம்மியான சீட்ஸாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைட்ல இருந்து மினிஸ்டர்ஸ் மேல மினிஸ்டர்ஸ், ஈவன் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சாரத்துக்காக வாராங்க. ஆனா மக்கள் சப்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கான காரணம் தான் என்ன, எவ்வளவுதான் ரோட் ஷோ பண்ணாலும் ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து ஓட்டு கேட்டா கூட மக்கள் வந்து இந்த அளவுக்கு தமிழகத்துல புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா 220 ஆண்டுகள் பழைய ஹிஸ்டரிய நம்ம ரீகால் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அதான் எனக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கும் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தென்னிந்தியாவோட மேஜர் பார்ட் எல்லாமா சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு விஷயத்த அமைச்சு அந்த இதை வந்து அவங்களோட சப்டிவிஷனாவே வச்சு ரொம்பவே நல்லாவே ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இந்த ஒரு தருணத்துல 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. பிரிட்டிஷர்ஸ் பிரிட்டன்ல இருந்தே எல்லாரையும் கொண்டு வந்து இங்க இந்தியாவை ரூல் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல இந்தியாவில இருந்தே ஆட்களை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. பிரிட்டிஷர்ஸோட இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்தியாவில இருந்து பல பேர் அப்ளை பண்றாங்க. பட் பிரிட்டிஷ பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, பிராமின்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா 75% தாசில்தார் வந்து தமிழ், தெலுங்கு, பிராமின்ஸுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அப்போ இருந்த இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் பட்ட படிப்புக்கான சீட்டும் பாத்தீங்கன்னா 93% வந்து பிராமின்ஸுக்குமே வழங்கப்படுது. ஆனா இந்த பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில 3.5% தான் இருந்தாங்கன்னு உண்மை. மெட்ராஸ் பிரசிடென்சில 100%த்துல 3.5% பிராமின்ஸுக்கே எல்லா வித சலுகைகளும் கொடுக்கப்படுறது வந்து தமிழ் தலைவர்களால அங்கீகரிக்க முடியல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு போறாங்க. இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம், இத அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஆனா காங்கிரஸ் லீடர்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டியா இருந்தது. இந்த சொசைட்டல் ப்ராப்ளத்தை பத்தி அவங்க கவலைப்படவே இல்ல. உதாரணமா பாத்தீங்கன்னா 1892ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீட்டிங்ல தமிழ் லீடரா இருக்கக்கூடிய அயோத்திதாஸ் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு டிமாண்ட வைக்கிறாங்க. அது என்னன்னா தாண்ட சாதியா இருக்கக்கூடிய தலித் அவங்களுமே வந்து கோயிலுக்குள்ளால போய் கடவுளை தொழுது கொள்ளணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதை கேட்டதுமே காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தீண்ட தகாதவர்கள், அவங்களுக்கு சிவன், விஷ்ணு போன்ற கடவுள்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கூச்சல் போடுறாங்க. இப்படி பறந்து விரிந்திருந்த சாதிய வேற்றுமைக்கு எதிராக பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் லீடர்ஸ் எல்லாருமா சேர்ந்து நவம்பர் 20, 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அந்த காலகட்டத்துல காங்கிரஸுக்கு எகெயின்ஸ்டா வந்த ஒரே ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மெயின் விஷயம் என்னன்னா வெறும் பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறது மட்டும் இல்ல, காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுறதா. ஏன் அதற்கான காரணம்னா காங்கிரஸ்ல இருந்த மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் எல்லாருமே பிராமணர்கள். அதனாலதான் சாதிய வேறுபாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளாலேயுமே பிரதிபலிச்சுட்டு இருந்தது. இதுல ஒரு சில தலைவர்கள் வந்து நான் பிராமின்ஸா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளோட ஈவே ராமசுவாமி, எல்லாராலையும் பெரியார்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கக்கூடிய ராமசுவாமி அவர்கள். பிராமணர்களின் ஆதிக்கம் காங்கிரஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1925ஆம் ஆண்டு பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவாங்க. 1926ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து தொடங்குவாங்க. இந்த ஒரு மூமெண்டோட மெயின் கோல் என்னன்னா கம்யூனிட்டிஸ் யாரா இருந்தாலும் சரிதான், எந்தவித வேற்றுமை இல்லாம எல்லாரையுமே மரியாதையோட நடத்தணும்னு உள்ளதான் இதோட ஒரு மெயின் கோல் அவங்க வைப்பாங்க. இதோட தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ காட், நோ ரிலிஜியன், நோ பிராமின்ஸ், நோ காந்தி அண்ட் நோ காங்கிரஸ்.
அவன் சூத்திரன், பாப்பானுக்கு தாசி மகன், தீண்டப்படாதவன் அப்படிங்கிற அந்த இழிவு நிலையில பெரியார் ஒரு கடவுள் எதிர்ப்பாளர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் மக்கள் மத்தியில அதிகமா பகுத்தறிவை பத்தி பேசி இருப்பாங்க. பட் சில விஷயங்களை அவர் எக்ஸ்ட்ரீமா போய் பண்ணியிருப்பாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஹிந்து ரிச்சுவல்ஸ், அந்த எழுதி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் அழிக்கிறது, எரிக்கிறது, அப்புறமா ராமரோட சிலைய எரிக்கிறது, கணேசாவோட சிலைய அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அழிக்கப்பட்டால்தான் இந்த உலகத்துல சாதி அழிக்கப்படும் சொல்லிட்டு பயங்கரமா பேசியும் இருப்பாங்க. இனி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இந்த ஒரு சாதி அழிக்கும்னு நினைப்பாங்க. உயர்ந்த சாதி சார்ந்த சாதின்னு இல்லாம யார் வேணாலும் மேரேஜ் பண்ணக்கூடியது இந்த ஒரு சாதி அழிக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் சாதி மதம் இந்த ஒரு விஷயத்தினால தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாம ஒரு புதிய ஐடென்டிட்டிய தமிழ் மக்களுக்கு, அதிலும் குறிப்பா நான் பிராமின்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுதான் அவர்களுடைய முன்னோர்கள் வழி வந்த திராவிடன் அந்த ஒரு அடையாளத்தை மக்கள் மத்தியில கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணத்தை அதிகமா என்கரேஜ் பண்ணாங்க. இந்த ஒரு சுயமரியாதை திருமணம் இதன் போது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வரக்கூடிய நம்பூதிரி கண்டிப்பா தமிழ தான் அந்த மந்திராச சொல்லணும், காமன் பீப்புளுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல சொல்லணும், சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா அக்னி தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு உறவா ஒரு மீடியேட்டரா வச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு அக்னியின் மூலம் கண்டிப்பா ஒரு பிரைஸ்ட் தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நம்பல. அதனாலதான் தமிழ் லாங்குவேஜ்ல மந்திரா சொல்றதுக்கு புரோகிதர்களுக்கு சொன்னாங்க. 1934ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவரா பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிய திராவிட கழகம்னு சொல்லிட்டு பேர் மாட்டினாங்க. இந்த இடத்துலதான் திராவிடம் உள்ள பேர் வெளியே வருது. அது மட்டும் இல்ல, இதோட மெயின் கோல் அவங்க வச்சது இந்தி எதிர்ப்பு. ஹிந்திய எந்த விதத்திலையும் லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு உள்ளது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நார்ம்ஸா வச்சாரு பெரியார். 10 ஏப்ரல் 1952ஆம் ஆண்டு ராஜாஜி நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுற சி ராஜகோபாலாச்சாரியம் அப்போ இருந்த மெட்ராஸ் கவர்னரா இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகாஷா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே கண்டெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாரு. அதே நேரத்துல பிரைம் மினிஸ்டர் நேரு கிட்ட அப்ரூவ் வாங்காம மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டரா மாறி இருப்பாரு. இந்த ஒரு டைம் அவர் ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயுமே ஹிந்திய பிள்ளைங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே பயங்கரமா கண்டனத்தை தெரிவிப்பாங்க. எந்த அளவுக்கு தமிழக மக்கள் ஹிந்தியை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கள்ளக்குடிய ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா டால்மியா இவரோட பேர்ல டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பலகையை கொண்டு வருவாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 29 வயசு இளைஞன் இத பயங்கரமா எதிர்ப்பாங்க. அந்த 29 வயசு இளைஞன் அவரோட கூட மற்ற இளைஞர்களையும் கூட்டிக்கிட்டு கள்ளக்குடி போறாங்க. அங்க போய் பயங்கரமா போராட்டங்களை கையில எடுக்கிறாங்க. இதற்கு எதிரான ஸ்லோகன்ஸ் எல்லாம் பயங்கரமா சொல்றாங்க. இன்னும் அதிகபட்சமா போய் அந்த டால்மியாபுரம்னு சொல்லி இது எழுதி இருக்கக்கூடிய அந்த பலகையில பிளாக் பெயிண்ட வரைக்கும் அடிச்சு வைக்கிறாங்க. இன்னும் ரயில்வே தண்டவாளத்துல போய் உட்கார்ந்து ட்ரெயினை ஓட்ட விடாதபடிக்கு பயங்கரமான போராட்டங்களை கையில எடுக்கிறாங்க. இதன் விளைவா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் அடைக்கிறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த அந்த ஒரு இளைஞர் ஒரு மிகப்பெரிய அரசியல் லீடரா உருவெடுக்கிறாங்க. அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பார்ட் 1 வீடியோவை நான் நிறைவு செய்யறேன். நாளைக்கு அந்த இளைஞன் யாரு, அதுக்கப்புறமா தமிழக அரசியல் எந்த மாதிரி உருவெடுத்ததுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அது உங்களுடைய ஆதரவா எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரிதான் ஷேர் பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைய அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு மீதியான ஹிஸ்டரியில நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், see you.